எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ ஒளிர் சிந்தும் இரு கண்கள் உயிர் வாங்கும் சிறு இதழ்கள் என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே. நித்யா, நீ சூப்பரா கோலம் போடுறடா. எவ்வளவு அழகா இருக்கு பாத்தியா? ஆமா நித்யா, நாங்களும் கோலம் போடுவோம். ஆனா இவ்வளவு அழகாலாம் போட மாட்டோம். நீ போடுறதே ரொம்ப அழகா இருக்கு. யார் கத்து கொடுத்தாங்க? அக்கா, அப்படிலாம் இல்ல. சும்மா வீட்ல இருக்கப்போ நான் இந்த மாதிரி கோலம்லாம் போட்டு போட்டு பழகுவேன். நான் தான் எங்கேயும் வெளியே போக மாட்டேன்லக்கா. அதனால வீட்ல இருக்கப்போ நிறைய கோலம் போடுவேன். அதனால அப்படியே நானா கத்துக்கிட்டது தான். ஆனாலும் ரொம்ப அழகா இருக்குடா. சூப்பரா போடுற. சரி அக்கா, இன்னைக்கு ஏதாச்சும் ஃபங்க்ஷன் இருக்கா என்ன? வீட்டில் மாடுலாம் குளிப்பாட்டி சாமிக்கு பொங்கல் வைப்பாங்க, அவ்வளோதானக்கா? ஆமா அனிதா, இன்னைக்கு அவ்வளோதான் இருக்கும். நிறைய ஊரில் இன்னைக்கே வந்து நிறைய போட்டிலாம் வைப்பாங்களாம். ஆனால் எங்கள் பாட்டி ஊரில் வந்து இன்னைக்கு அந்த அளவு எந்த போட்டியும் இருக்காது. ஏன்னா வீட்லேயே எல்லாருமே விவசாயிங்க தானே. அதனால் வந்து மாடு குளிப்பாட்டி அப்புறம் கலர்லாம் போட்டு பலூன்லாம் கட்டி மாட்டுக்கு பொங்கல் வச்சு சாமி கும்பிடுவாங்க. அதுக்கப்புறம் கோவிலுக்கு போகிறவங்க போயிட்டு வருவாங்க. ஆனால் நாளைக்கு செம்மையாக இருக்கும் தெரியுமா? ஊரே திருவிழா மாதிரி இருக்கும். நிறைய போட்டிலாம் கண்டக்ட் பண்ணுவாங்க, ப்ரைஸஸ்லாம் தருவாங்க. அட அப்படியாக்கா, எனக்கும் அதெல்லாம் பார்க்க பிடிக்கும். ஒரே ஒரு டைம் அம்மா கூட நான் போயிருக்கேன். நல்லா இருக்கும் பார்க்க. நீ வேற நித்யா, இங்கே எல்லாரும் கண்டிப்பாக கலந்துக்க சொல்லுவாங்க. என்னென்ன போட்டி இருக்கோ எல்லாத்துலேயும் கலந்துக்க சொல்லுவாங்க தெரியுமா? அங்கே போய் வேண்டான்னு சொன்னாலும் விட மாட்டாங்க. நீ தான் சூப்பராக கோலம் போடுறல, கண்டிப்பாக நாளைக்கு கோல போட்டியும் இருக்கும். அதனால நம்மளை கண்டிப்பாக கலந்துக்க சொல்லுவாங்க. நாமளும் கலந்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சு நித்யா தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்குவா. இல்லைக்கா, அதெல்லாம் எதுவும் வேண்டாம். இதுவரையும் நான் அந்த மாதிரி போட்டிலெல்லாம் கலந்துக்கிட்டது இல்லைக்கா. அதனால என்னடா நித்யா, இத்தனை நாள் நீ கலந்துக்கலனாலும் இவ்வளோ பெரிய திறமை வச்சிருக்கேன், இது வெளியே தெரியணும்ல. கண்டிப்பாக கலந்துக்கிட்டா நீ தான் ஜெயிப்ப. என்னென்ன போட்டி இருக்கோ எல்லாத்துலேயும் கலந்துக்கலாம். இத்தனை நாள் நம்ம என்ஜாய் பண்ணல, இந்த வருஷம் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஆமாம் நித்யா, இந்த வருஷம் நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோம். சரிக்கா, பார்க்கலாம். அடடே, பேத்திங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கோலம்லாம் அழகா போட்டு வச்சிருக்கீங்களேம்மா, அழகா இருக்கு. பாட்டி, உண்மையாவே நல்லா இருக்கா? ஆமாடா பேட்டி, உண்மையாவே வீடு நல்லா இருக்கு தெரியுமா? அந்த பக்கம் ஒரு கோலம் போட்டிருக்கீங்க, இந்த பக்கம் பாரு, கோலத்துல பொங்கல்லாம் பொங்குதாட்டிருக்கே, அழகா இருக்குமா? ஆமா, இப்பதாம்மா மணி 5 ஆகுது. எத்தனை மணிக்கு எந்திரிச்சிங்க? பாட்டி, நாங்கள் 3 மணிக்கு தான் எந்திரிச்சோம். எந்திரிச்சு கோலம் போடணும்ல பாட்டி. எங்களுக்கு தெரியும் நீங்கள் ஒரு அக்காவை வச்சு தான் கோலம் போடுவீங்கன்னு. ஆனால் நாங்கள் இருக்கப்ப எதுக்கு யாரோ ஒருத்தர் வந்து கோலம் போடணும்? நம்ம வீட்டு வாசலில் நாங்கள் 3 பேரும் கோலம் போடணும்னு ஆசைப்பட்டோம் பாட்டி. அதனால தான் சீக்கிரமாக அலாரம் வச்சு எந்திரிச்சு வந்து கோலம் போட்டோம். உங்களுக்கு பிடிச்சிருக்கு தானே பாட்டி? கரெக்டு தானே? என் பேத்திங்க இருக்கிறப்போ எதுக்கு யாரையோ வச்சு நம்ம வீட்டில் கோலம் போடணும்? அம்சமாக இருக்குடா. பாட்டி, நீங்கள் ஏன் இவ்வளோ சீக்கிரம் எந்திரிச்சிட்டீங்க? 5 மணி தான் ஆகுதுன்னு சொன்னீங்க. 6 மணி வரையும் தூங்கலாம்ல? அட என்னம்மா பேத்தி, உனக்கு தெரியாதா? கிராமத்தில் எல்லாரும் 4-4:30க்கெல்லாம் எந்திரிச்சிருவாங்க. வீட்டு வேலையெல்லாம் கடகடன்னு முடிச்சுட்டு 6 மணிக்கெல்லாம் வயலுக்கே போயிடுவாங்க. அதனால் எப்போவும் எந்திரிச்சு பழகிடுச்சுமா. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு பொங்கல் வைக்கணும்ல, அதுதான் அங்கே தாத்தா ஏற்கனவே பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிட்டாரு. நானும் போகிறேன். மாடெல்லாம் குளிப்பாட்டி கலரெல்லாம் பூசணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்க்கலான்னு வந்தால் கோலம் போட்டுட்ருக்கீங்க. சரிம்மா, நீங்களும் போய் குளிச்சு ரெடி ஆகுங்க. ஓ, தாத்தா அதுக்குள்ள எந்திரிச்சிட்டாரா பாட்டி? பொங்கல்லாம் வச்சுட்டாரா? ஆமாடா, ஒரு ஊர்ல ஒரு மாதிரி. ஒரு ஊர்ல பொங்கல் எல்லாம் சாயந்தரம் வச்சு சாமி கும்பிடுவாங்க. நம்ம ஊர்ல விடியறதுக்கு முன்னாடியே பொங்கலை வச்சு மாடை குளிப்பாட்டி சாமி கும்பிட்டுருவோம். அதனால தாத்தா ஏற்கனவே பொங்கல் வைக்க அங்க போயிட்டாரு. சரிங்க பாட்டி. சரி, நீங்களும் போய் குளிச்சு புது புடவையெல்லாம் கட்டிட்டு ரெடி ஆகுங்கம்மா. எப்படி 8 மணிக்குள்ள சாமி கும்பிட்டுருவோம். அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கலாம். சரிங்க பாட்டி. சரி அனிதா, நித்யா, 2 பேரும் போய் குளிச்சுட்டு வாங்க, போங்க. ம். என்னங்க? வா வா சிவகாமி, பொங்கல் பொங்கிருச்சு, அரிசி போட்டுட்டேன், கொதிச்சுட்டு இருக்குமா? சரிங்க, அங்க பேத்திங்க கோலம் போட்டுட்டு பேசிட்டு சிரிச்சிட்டு இருந்தாளுங்களா, அதான் கொஞ்ச நேரம் அவங்க கிட்ட பேசிட்டு வரேன். பரவாயில்ல பாத்தியாம்மா, இன்னைக்கு வீட்டுல நம்ம பேத்திங்களே கோலம் போட்டிருக்காளுங்க. ஆமாங்க, வர பேத்திங்க எப்படி இருப்பாங்களோன்னு பயந்தேங்க. ஆனா ஒண்ணுக்கு ஒண்ணு சலிக்காத மாதிரி 3 பேரும் நல்லா ஒத்துமையா இருக்காளுங்க. எப்பவும் இதே மாதிரி சந்தோஷமா இருக்கணுங்க. அது மட்டும் போதும். இந்த குடும்பம் மட்டும் பிரியாம இருந்தா அதுவே போதுங்க.
அதெல்லாம் பிரியாது சிவகாமி. நல்லதுமா அப்படிலாம் எதுவும் பேசிட்டு இருக்காத. சரி வா, இங்கதான் பொங்கல் ரெடி ஆயிடுச்சுல்ல. நாம அங்க முனுசாமி வந்துட்டான். மாடை குளிப்பாட்ட சொல்லிட்டு தான் வந்தேன். குளிப்பாட்டிட்டு இருப்பான். நாம போயிட்டு கலர் எல்லாம் பூசி பலூன் எல்லாம் கட்டுவோம் வா. சரிங்க, போலாம் வாங்க. ஹூ, இந்த பொங்கல் வருதும் வருது, எப்போ பார்த்தாலும் வேட்டி சட்டைன்னு உயிரை வாங்குறாங்க. ஏன் இந்த ஊர்லலாம் மாடர்ன் ட்ரெஸ் போட்டால் வேண்டான்னு சொல்லுதா? நல்லா நிம்மதியாக ஒரு ஷார்ட்ஸை போட்டோமா, மேலே டிஷர்ட்டை போட்டோமான்னு ஃப்ரீயாக இல்லாமல் இந்த வேட்டி எப்போ அவுந்து விழுந்துருமோன்னு பயத்திலேயே சுத்த வேண்டியதாக இருக்குப்பா. குட் மார்னிங். குட் மார்னிங் மேடம். என்ன காலையிலேயே ரொம்ப ஹாப்பியாக சுற்றிட்டு இருக்கீங்க போல? ஆமா கவின், இன்னைக்கு மாட்டு பொங்கல் இல்ல, அதான் உங்ககிட்ட விஷ் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். ஹாப்பி மாட்டு பொங்கல். இல்லை, எனக்கு புரியல. இப்போ என்னன்னு சொன்ன? என்ன கவின், எவ்வளவு சத்தமா தானே சொன்னேன். அப்ப கூடவே உங்களுக்கு காது கேட்கல? ஹாப்பி மாட்டு பொங்கல்னு சொன்னேன். அடிங்க மவளை, எனக்கு எதுக்கடி மாட்டு பொங்கல் விஷ் சொல்ற? என்ன கவின் நீங்க உங்களுக்கு விஷ் பண்ணாம அப்புறம் நான் வேற யாருக்கு போய் விஷ் பண்றது? அதனால தான் உங்களுக்கு விஷ் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். கரெக்டா நாள் கிட்ட தானே விஷ் பண்றேன். என்ன பார்த்தா உனக்கு என்ன மாடு மாதிரி தெரியுதா? சோ அது எப்படி கவின் என் வாயால சொல்றது? அதெல்லாம் சொன்னா நல்லா இருக்காது பாத்தீங்களா? அதான் சிம்பாலிக்கா விஷ் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். உனக்கு கொழுப்பு தானே? அப்படியா? கொன்னும் நீ ஆளே சரியில்லையே, ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க. அவ்வளவு தைரியம் வந்துருச்சு. இது என்னடா வம்பா போச்சு? இவருக்கு விஷ் பண்ணான்னு வந்தது அவ்வளோ பெரிய தப்பா? அதுக்கு எவ்வளோ பெரிய வார்த்தை சொல்றீங்க பாருங்க. நீங்க என்ன வேணாலும் நினைச்சுக்கோங்க. ஆனா என்னமோ தெரியல கவின், நான் நைட் இருந்து யோசிச்சிட்டே இருந்தேன். கண்டிப்பா காலையில இருந்து உங்களுக்கு மாட்டு பொங்கல் விஷ் பண்ணணும்னு கரெக்டா பண்ணிட்டேன்ப்பா. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. ஓ அப்படியா மேடம்? இப்ப பாருடி. கவின் என்ன பண்றீங்க? என்ன மேடம்க்கு இப்ப வாயில இருந்து வார்த்தையே வரல? இவ்வளவு நேரம் என்ன பாடுபடுத்திட்டு இருந்த நீ? எங்க இப்ப சொல்லு. இவ்வளோ நேரம் சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருந்தல, இப்ப பேசுடி பாப்போம். கவின், நான் அது சும்மா உங்களை கிண்டல் பண்ணலாமே தான் அப்படிலாம் சொன்னேன். மற்றபடி ஒன்றும் இல்லை. கையை விடுங்க. அதெல்லாம் முடியாது. நீ இவ்வளோ நேரம் கிண்டல் பண்ணிட்டு இருந்த கேட்டுட்டு நான் சும்மா தானே இருந்தேன். அதனால இப்போ கொஞ்ச நேரம் நான் கையை பிடிச்சிக்கிறேன். மேடம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்ன? கவின், நான் சும்மா விளையாட்டுக்கு தான் கவின் பண்ணேன். விடுங்க. இங்க நம்ம பாட்டி வீட்டில் இருக்கோம். யாராச்சும் பார்த்தா தப்பா நினைப்பாங்க கவின். கையை விடுங்க. முடியாது, கண்டிப்பா என்னால உன் கையை விடவே முடியாது. யாரு பார்த்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. நான் தான் உன்னை லவ் பண்றேன்ல. யாராச்சும் கேட்டா கூட தைரியமா நான் வைஷுவை லவ் பண்றேன்னு சொல்லிடுவேன். உனக்கு தான் அந்த தைரியம் இல்லையே. கவின், விளையாடாதீங்க. என்ன வைஷு, நீ என்னை பார்த்தா விளையாடுற மாதிரியா தெரியுது? நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். யாராச்சும் பார்த்தாங்கன்னா கண்டிப்பா இதே பதில தான் நான் சொல்லுவேன். வேணா ட்ரை பண்ணி பார்ப்போமா? அங்க பாரு, அம்மாலாம் அங்கதான் இருக்காங்க. கூப்பிட்டு வேணா இப்பவே சொல்லட்டுமா? உனக்கு வேணா நான் ப்ரூவ் பண்றேன். என்ன அங்க இருக்காங்களா? கவின் கையை விடுங்க கவின். பார்த்தா என்ன நினைப்பாங்க? ப்ளீஸ் கவின், விளையாடாதீங்க. கையை விடுங்க. என்னை பார்த்தா உனக்கு விளையாடுற மாதிரியா தெரியுது? நான் சீரியஸாவே உன்னை லவ் பண்றேன் வைஷு. அப்படி இருக்கப்போ யாரை பார்த்து எனக்கு எந்த பயமும் இல்லை. ஐ லவ் யூ. என்ன மேடம் ஸ்டன்னாய் நின்னுட்டீங்க? அப்போ ரிட்டன் நீங்களும் ஐ லவ் யூ சொல்லலாம்ல? சீக்கிரம் சொல்லு, அதான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. கையை விடுங்க. கண்ணை பார்த்தாலே தெரியுது வைஷு, நீயும் என்ன லவ் பண்றேன்னு. வாய் மட்டும்தான் கையை எடுங்க எடுங்கன்னு சொல்லுது. ஆனா நீ மனசார சொல்லலன்னு எனக்கு தெரியுது. ஆனா ஏதோ ஒரு ரீசனுக்காக தான் உன் மனசுல நான் இருக்குங்கிறத கூட சொல்லாம மறைக்கிற. அது என்னன்னு எனக்கு தெரியல. பார்க்கலாம், கண்டிப்பா கண்டுபிடிப்பேன். கவின், சரி சரி, நான் கையை விட்டுடுறேன். விட்டா அழுதுருவ போல. ஒரு விஷயம் மட்டும் சொல்லிட்டு கையை விட்டுடுறேன். என்ன சொல்ல போறீங்க? சீக்கிரமா சொல்லிட்டு கையெடுங்க. வைஷு, ம் நீ இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. ஐ லவ் யூ. நெஞ்சை பூ போல் கொய்தவளே, என்னை ஏதோ செய்தவளே. ஏய் ஏய் ஏய், குடுகுடுன்னு ஓடியா போறேன்? எனக்கு தெரியும்டி உன் மனசுலயும் நான் தான் இருக்கேன்னு. ஆனா என்ன ரீசன் தான் தெரியல. கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் பாத்துக்கிறேன் உன்னை.
என்னடா சூர்யா சோலோவா உட்காந்துருக்க போல. அப்புறம் என்னப்பா பண்றது, நான் தான் பேச்சுலரா இருக்கனே, அப்போ இப்படி சோலோவா தான் உட்காந்துருக்கணும். அப்பனா சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கலாம்ல. நான் ரெடி தான். என்ன பண்றது. டேய் இதெல்லாம் உனக்கே கொஞ்சம் ஓவரா இல்லையா? அப்புறம் நான் பாருங்க கல்யாணம் ஆகாம பேச்சுலரா இருக்கனால தான் முன்னாடியே ரெடியாகி வந்து உட்காந்தாச்சு. உங்க எல்லாருக்கும் வெயிட் பண்ணி டயர்டே ஆயிட்டேன். 2 காஃபி கூட குடிச்சு முடிச்சாச்சு. ஆனா இப்பதான் ஒருத்தரா ரூம்ல இருந்து வெளியே வரீங்க. இப்பதான் இந்த கவின் எங்கேயோ வெளியே போனா, நீங்க என்னன்னா இப்பதான் ரூம்ல இருந்து வெளியவே வரீங்க. இன்னும் அந்த ஆதியும் கார்த்தியும் ரூம் கதவை கூட திறக்கல. அப்படி என்னதான் பண்றானுங்கன்னு எனக்கு இன்னும் தெரியல. டேய் சும்மா இருடா, அவங்க புதுசா கல்யாணம் ஆனவங்க. அட என்னன்னா நீங்க வேற ஒரு காமெடி பண்ணிக்கிட்டு, புதுசா கல்யாணம் ஆயிருந்தா மட்டும் எல்லாம் நடக்க வேண்டியது நடந்திருக்கணும். அங்க ஒன்றும் இல்லைல்ல, அப்புறம் என்ன வேலைன்னு தான் யோசிக்கிறேன். டேய் மெதுவா பேசுடா, வீட்ல எல்லாரும் இருப்பாங்க, யார் காதலையாச்சும் விழுந்து தொலைக்க போகுது. அட நீங்க வேற இன்னும் வீட்ல யாருக்கும் தெரியாதுன்னு நான் நினைச்சிட்டு இருக்கீங்க. இவங்க இருக்கிறத பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். எல்லாருக்கும் தெரியும், தெரிஞ்சும் தெரியாத மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். அது வேணா கரெக்ட் தான்டா. என்னப்பா நீ மட்டும் இருக்க, அனுவும் பாப்பாவும் எங்க? ஆண்டி அனு ரெடி ஆயிட்டான். பாப்பா தான் ட்ரெஸ் பண்ண மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டு இருந்தா. அவளுக்கு ட்ரெஸ் பண்ணி கூட்டிட்டு வரேன்னு உட்காந்து வச்சு போட்டுட்டு இருக்கா. சரிப்பா. காஃபி குடிக்கிறீங்களா மாப்பிள்ள? முன்னாடியே குடுக்கலான்னு பார்த்தோம், நீங்க இப்பதான் ரூம்ல இருந்து வரீங்க, அதான் கேக்குறேன். குடிக்கிறீங்களா? கொண்டு வரட்டுமா? அத்தை அதெல்லாம் எதுவும் வேண்டாம் அத்தை. வர்றான் அண்ணா. இவ்வளவு நாள் வரையும் ஆன்டி ஆன்டின்னு கூப்பிட்டுட்டு இருந்தீங்க, அத்தைன்னு கூப்பிடுற அளவு. இனிமே அப்படிதான். என்னதான் இருந்தாலும் அனுவோட அம்மா இல்ல, அப்போ அத்தைன்னு கூப்பிட்டா தானே மரியாதையா இருக்கும். என்னத்த நான் சொல்றது கரெக்டா? அட ஆமா மாப்பிள்ள, நானும் நினைப்பேன் மாப்பிள்ள, என்னடா வாய் நிறைய அத்தனை கூப்பிட மாட்டேன்றீங்களேன்னு. அப்பா இப்பவாச்சும் அனுவோட அம்மா அத்தன் தான் கூப்பிடணும்னு உங்களுக்கு தோணுதே. கரெக்ட் மாப்பிள்ள, அத்தன் தான் கூப்பிடணும். வாமானு, என்னாச்சு எங்க அபிக்குட்டிக்கு? மூஞ்சே வாடி போயிருக்கு. அபி என்னடா ஆச்சு? என்னாச்சு அனு? அப்பா உங்க பொண்ணை ரெடி பண்றதுக்குள்ள எனக்கு போதும் போதும்னு இருக்கு தெரியுமா. அந்த தலையில வைக்கிற கிளிப்பு இவளுக்கு என்ன பாடுபடுத்துதுன்னு எனக்கு தெரியல. வீட்டுல அத்தனை கிளிப்பு வாங்கிட்டு வந்து வச்சிருக்கோம்ல, இப்படிலாம் வச்சாதானே அழகா இருக்கு. இந்த மாதிரி விசேஷ நாள் அன்னைக்காச்சும் வைக்கணும்ல, அதான் அழுதுகிட்டே இருந்தா வச்சுதான் ஆகணும்னு திட்டி கூட்டிட்டு வரேன். அதனாலதான் மூஞ்சி அப்படி தூக்கி வச்சிட்டு இருக்கா. அபிக்குட்டி இதுதாண்டா பார்க்க அழகா இருக்கு. இப்ப என் தங்கம் எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? சூப்பரா இருக்க. ஆமாடா தங்கம், அழகா இருக்க. அடி பாவி. அவ்வளோதான் அனு, குழந்தைங்களுக்கு நாம என்ன சொன்னாலும் அவங்க காதுல ஏறாது. அதே மற்றவங்கள பார்த்து அவங்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா, அப்போ இது அழகா இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாயிடுவாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். அப்பா இதை கட்டி முடிக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. ஆனாலுமே கொஞ்சம் ஃப்ளீட்ஸ் அங்கங்கே தூக்கிட்டு தான் இருக்கு. இந்த சாரியே இப்படி தான் போலையே. ஒரு வேளை முன்னாடியே ஃப்ரீ ப்ளீட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தா கரெக்டாக இருந்திருக்குமோ என்னமோ. இங்கே வந்து அப்படியே கட்டுறனால தான் ஃப்ளீட்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. ஓகே, இந்த சாரி எடுக்கிறப்ப கூட இவ்வளோ நல்லா இருக்கும்னு எனக்கு தெரியல. கட்டினதுக்கப்புறம் நல்லா தான் இருக்கு. அட நம்மால் இங்க தான் இருக்காளா? என்ன பண்ணிட்டு இருக்கா? தனியா என்னமோ புலம்பிட்டு இருக்காளே. நிழல் தரும் இவள் பார்வை வழி எங்கும் இனி தேவை உயிரே உயிரே. ஒன்னும் இல்லையே, சும்மாதான். பார்த்தா அப்படி தெரியலையே. உண்மையாவே ஒன்னும் இல்லடி, சும்மாதான் அப்படியே ரூம்குள்ள வந்தேன். மேடம் வேற அழகா ரெடி ஆயிட்டே இருந்தீங்களா, அதான். சரி வந்துட்டீங்க. ஏங்க இந்த சாரி நல்லா இருக்கா இல்லையா? கீழெல்லாம் சரியா ப்ளீட்ஸ் நிற்கவே மாட்டேங்குது. நல்லா இருக்கு தானே? போதும் தானே? உனக்கு என்னடி செல்லம், அழகா தேவதை மாதிரி இருக்கா. ஆமாடி. சரி அதெல்லாம் இருக்கட்டும். ஆமா முன்னாடியே ரெடியாகி கிளம்பிட்டீங்கல்ல, திரும்பவும் எதுக்காக ரூமுக்கு வந்தீங்க? அப்புறம் நீ இன்னும் வரவே இல்லை. வெளியில வேற சாமி கும்பிடுறதுக்கு எல்லாம் ரெடி ஆயிட்டாங்களான்னு பாட்டி கூப்பிட்டுட்டே இருக்காங்க. அதான் நீ ரெடி ஆயிட்டியா இல்லையான்னு பார்த்துட்டு போலாம். அப்படியே ரெடி ஆயிருந்தீன்னா உன்னை அப்படியே கையோட கூட்டிட்டு போலான்னு வந்தேன். போலாமா? ஓ அப்படியா, சரிங்க கிளம்பலாம், ரெடி தான். வெயிட் மேடம், அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, அதை முடிச்சிட்டு கிளம்பலாம். வேலையா? சரிங்க சீக்கிரமா முடிச்சிட்டு வாங்க, கிளம்பலாம். பாட்டி வேற அங்க வெயிட் பண்றாங்கல்ல. முடிச்சிடலாமே. ஏங்க ஏதோ வேலை இருக்குன்னு. ஆமா பொண்டாட்டி, வேலையை தான் பார்த்துட்டு இருக்கேன்.
நீங்க சொன்ன வேலை இதுதானா? முதல்ல கையிடுங்க, டைம் ஆகுது, வெளியே போலாம் வாங்க. ம்ஹும். முடியாதுடி செல்லம். நான் நினைச்சத முடிக்காம கண்டிப்பா உன்னை வெளியே விட மாட்டேன். வேண்டாம். ஷ். நீ எதுவும் பேசாம அமைதியா இரு. அது மட்டும் எனக்கு போதும். ஓகே? எங்க அமைதியா இருன்னு சொன்னா அமைதியா இருடி. எப்ப பார்த்தாலும் அந்த வாயிலோட பேசிட்டே. ஸ்டார்ட் பண்ணலாமா? நான் வேறாய் அடவே தேனே, ஒரு பால் பார்வை உன்னை பார்த்தேனே. பெண்ணேனே பெண்ணல்ல அக்ஷய பாத்திரம், பெண் என்ற கோப்பைக்குள் நான் விழுந்தேன். ம். ஒன்றும் இல்லை, நீங்க இருக்கீங்களே, கிளம்பலாம் வாங்க. சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு, அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. பட்டாம்பூச்சி அம்மாடி, மாட்டுக்கு சந்தன குங்குமம்லாம் வச்சு விடுங்கம்மா. சரிங்க அத்தை. லக்ஷ்மி, எப்பவும் நீ சந்தோஷமா இருக்கணும். நாங்களும் உன்னை எப்பவும் குறையே இல்லாம பார்த்துப்போம் லக்ஷ்மி. அதே மாதிரி நீயும் சந்தோஷமா இருக்கணும். மாமா, அடுத்து என்ன பிளான் மாமா? மாடி வைஷு, இன்னைக்கு மாட்டு பொங்கல் தானம்மா. இது மாதிரி மாட்டுக்கு பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் எல்லாரும் கோவிலுக்கு போயிட்டு வருவாங்க. வந்து எல்லாரும் வீட்டில் தான் இருப்பாங்க. ஆனால் நாளைக்கு தாம்மா நிறைய போட்டிலாம் இருக்கும். எல்லா பிள்ளைங்களும் கண்டிப்பாக போட்டியிலலாம் கலந்துக்கணும். சரியா? சரிங்க மாமா, கண்டிப்பா எல்லாருமே எல்லா போட்டியிலையும் கலந்துக்கலாம். ஆமாடாமா. ஏன்னா இந்த ஊர்ல நிறைய போட்டி வைப்பாங்க. அதுக்கு பரிசெல்லாம் கொடுப்பாங்கம்மா. அதனால எல்லாரும் எல்லா போட்டிலையும் கலந்துக்கோங்க. சரிங்க மாமா. சும்மா சொல்லக்கூடாது நித்யா. நீ எவ்வளவு அழகு தெரியுமா? தூரத்துல இருந்து உன்னை ரசிக்கிறது கூட ரொம்ப நல்லா இருக்குடி. அன்பே அன்பே கொல்லாதே கண்ணே. இல்லக்கா, நான் அம்மாக்கு ஃபோன் பண்ணேன். அம்மாவும் இங்க வந்திருக்கலாமேன்னு ரொம்ப மிஸ் பண்றாங்களாங்க்கா. இருந்தாலும் எங்க அப்பா தான் விட மாட்டாரு இல்லக்கா. ஆமா நித்யா, நாமளும் எல்லாரும் கூப்பிட்டோம்ல, அப்படியும் அவங்க வரல. சரி விடு, பரவாயில்ல. ஊருக்கு போனதுக்கு அப்புறம் இன்னொரு டைம் வரப்ப கண்டிப்பா கூட்டிட்டு வரலாம். சரிங்கக்கா. என்ன பண்ணிட்டு இருக்கான்? டேய் ஆதி. எவ்வளவு நேரம் கூப்பிட்டுட்டு இருக்கேன், திரும்பாம அங்க என்ன பார்த்துட்டு இருக்கான்? சரிதான்டா. தூரத்துல இருந்து பொண்டாட்டிய சைட் அடிக்கிற முதல் ஆளு நீயா தாண்டா இருந்திருப்ப. ஏய் வாடா அருண். என்னடா எப்ப வந்த? என்ன விஷயம்? ஒரு மனுஷன் உன்னை எவ்வளவு நேரமா கூப்பிட்டு இருக்கேன்னு தெரியுமா? கூப்பிட சத்தம் கட்டாம அமைதியா இருந்துட்டு இப்ப என்னையா கேள்வி கேட்குற? அத ஒன்னும் இல்லடா அருண், சும்மா அப்படியே. பார்த்தேன்டா பார்த்தேன். சும்மா நீங்க நின்னுட்டு என்ன வேலை பார்க்குறேன்னு நானும் பார்த்தேன்டா மச்சான். பார்த்துட்டியா? போதும்டா, ரொம்ப சிரிக்காத, வலியுது, தொடச்சுக்கோ. டேய் என்னடா மச்சான் இப்படிலாம் சொல்ற? அப்புறம் உலகத்திலேயே உன்ன மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்கடா. கட்டின பொண்டாட்டிய தூரத்துல இருந்து சைட் அடிக்கிற ஒரே புருஷன் நீயா தாண்டா இருப்ப. அது மச்சான், தூரத்துல இருந்து பாக்குறதுக்கு கூட தனி கிக்கா தாண்டா இருக்கும். நீ வேணா ட்ரை பண்ணி பாருடா மச்சான். உனக்கும் நான் சொல்றதுக்கான அர்த்தம் என்னன்னு புரியும். ட்ரை பண்ணி பாரு. இல்ல எனக்கு புரியல. உன் தங்கச்சிக்கு நீ அண்ணா தானே? அட இதுல உனக்கு என்னடா சந்தேகம்? ஆமாடா, அப்பன்னா என் கூட பிறந்த தங்கச்சி தான். ஆனா நீ சொல்றது ஏதாச்சும் அண்ணன் சொல்ற மாதிரி இருக்காடா. ஏய் அவளுக்கு நான் அண்ணனா இருக்கலாம், இருந்தாலும் நீ என் ஃப்ரெண்டுடா, என் மச்சான்டா. அப்படி இருக்கப்போ ஃப்ரெண்டுக்கு நல்ல ஃப்ரெண்டாவும் இருக்கணும்ல. நீ வேற பாவம், இந்த மாதிரி விஷயத்துலலாம் நீ ஜீரோடா. உனக்கு ஒண்ணுமே தெரியாது. உன் ஃப்ரெண்டா இருந்துக்கிட்டு நான் இது கூட உனக்கு சொல்லி கொடுக்கலன்னா எப்படி? அதனால தனியா உனக்கு என்னென்ன எனக்கெல்லாம் தெரியுமோ எல்லாமே சொல்லி கொடுக்குறேன். நீ ட்ரை பண்ணி பாரு. அது ஒரு தனி கிக்கா தாண்டா மச்சான் இருக்கும். எனக்கெல்லாம் உன்னோட ஐடியா ஒன்றும் வேண்டாம். உன் ஐடியாவை நீயே வச்சுக்கோ. நீயே இந்த மாதிரி தூரத்துல இருந்து உன் பொண்டாட்டியே சைட் அடி. உன்னை போய் கேட்க வந்தேன் பத்தியா? என்ன சொல்லணும்? என்ன ஆள விடுடாப்பா சாமி. நீ என்ன பண்றியோ அதை கண்டினியூ பண்ணு. நான் கிளம்புறேன். சரி ஓகே, உனக்கு விருப்பம் இல்லைன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைடா. வேணும்னா அட்வைஸ் கேளு, நான் கண்டிப்பா கொடுக்குறேன்டா. எனக்கு உன்னோட ஐடியா ஒன்றும் தேவையில்ல. உன் வேலையை மட்டும் நீ பாரு. சரி ஓகே. இருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரம் நாம இங்க இருந்தா நம்மளையே கிறுக்காக்கிடுவான். முதல்ல இந்த இடத்த விட்டு நாம கிளம்பணும்பா. என்னம்மா எல்லாரும் ஒரே இடத்துல அசெம்பிள் பண்ணதுக்கு அப்புறம் எதுவுமே பேசாம இப்படி அமைதியாவே இருந்தா என்ன பண்றது?
அது ஒன்றும் இல்லைண்ணா, இன்னைக்கு காலையிலேருந்து எல்லாரும் சும்மா பேசி சிரிச்சு அப்படியே போயிடுச்சு இல்லைண்ணா. அதனால நமக்கும் போர் அடிக்குது பார்த்தீங்களா. நைட்டு வேறு எல்லாரும் சாப்பிட்டு யாருக்கும் இன்னும் தூக்கம் வரல. அதான் சும்மா கொஞ்ச நேரம் எல்லாரும் உட்காந்து பேசிட்டு அப்புறமா போய் படிக்கலான்னு கூட்டிகிட்டு வந்தோம். அது மட்டும் இல்லை மாமா, கையல் ஒரு பிளானோட தான் வந்திருக்கான். அதை சொல்லு. பிளானா? அது என்ன? அது ஒன்றும் இல்லைண்ணா, சும்மா ஒரு கேம் மாதிரி விளையாடலாமான்னு யோசித்தேன். என்ன கேம்? அண்ணா அதெல்லாம் எதுவும் யோசிக்கல, ஜஸ்ட் ஏதோ கேம் விளையாடலான்னு மட்டும்தான் யோசிச்சுட்டு வந்தேன். ஏதாச்சும் பாட்டு பாடுறது இல்லைன்னா டான்ஸ் ஆடுறது அந்த மாதிரி ஏதாச்சும் கேம் வச்சுக்கலாம், நல்லா இருக்கும்ல, ஒரு மாதிரி என்டர்டெயின்மெண்ட்டாக போகும். ஆமாம், நீங்கள் 2 பேர் எதுக்கு இப்போ இவ்வளோ ஷாக் ஆகுறீங்க? ஏய், அப்புறம் சும்மா டான்ஸு பாட்டுன்னு இழுத்து விடுறீங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், எனக்கு இப்போவே தூக்கம் வருதுப்பா. நான் போய் தூங்குறேன், நீங்களாம் விளையாடுங்க. ஆமா ஆமா, எங்களுக்கு தூக்கம் வருது. என்னடா மச்சான், உனக்கு தூக்கம் வருது? ஆமாடா. அதெல்லாம் முடியாது, யாருக்கு தூக்கம் வந்தாலும் இப்போ இங்கேருந்து போகக்கூடாது. நாங்கள் சொல்கிறத செஞ்சு தான் ஆகணும். சரி, ஒன்று பண்ணலாம் கையல், நீ தான் நல்லா பரதநாட்டியம் டான்ஸ் ஆடுவல்ல, நீ ஆடி காட்டு, எங்களுக்கு அது ஃபுல் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும்ல. என்னது, நானும் ஆட மாட்டேன், நீங்களும் ஆடுங்க, நான் உட்காந்து வேடிக்கை பார்க்குறேன். அட மேடம், பரதநாட்டியம் டான்ஸரா? இது எத்தனை நாளாக எனக்கு தெரியாமல் போச்சே. அப்போ நீ கண்டிப்பாக டான்ஸ் ஆடி காட்டியே ஆகணும். பாட்டு போடலாமா? ஆடுறியா? அண்ணி, நான் உங்கள் எல்லாருக்கும் ஃபன் பண்ணலான்னு கூட்டிகிட்டு வந்தா கடைசியில் நீங்கள் என்ன வச்சு செய்கிறீங்க? ஏண்டி வயசு புள்ள, நீ ஆடுவியான்னு பார்த்தா எங்களை ஆட சொல்லிட்டு. அதெல்லாம் முடியாது, நீங்கள் 3 பேர் வேணால் டான்ஸ் ஆடுங்க, நாங்கள்லாம் பார்த்து என்கரேஜ் பண்ணுறோம். எனக்கெல்லாம் தெரியாதுப்பா. ஆமாம், என்னெல்லாம் ஆள விட்டுருங்க. அப்போது யாரும் ஆட மாட்டீங்க. சரி விடுங்க, நானே ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறேன், அதுக்கப்புறமாச்சும் யாராச்சும் ட்ரை பண்ணுங்க, ஓகேவா? ஓகே. அண்ணா நான் ரெடி. தஞ்சாவூர் மேளம் கொட்ட தமிழ்நாடே வாழ்த்து சொல்ல சிவகாசி வைத்து சத்தம் ஊரை கிழிக்கும் செட்டிநாடு சமையல் வாசம் நியூயார்க்கை தாண்டி கூட மூக்கை துளைக்கும் கனா காண்கிறேன் கண்ணாளனே, ஒரே பந்தலில் ஒரே மேடையில் இருவருமே. கனா காண்கிறேன் கண்ணாளனே. சூப்பர் டாமு. ஓகே, இப்போ நான் ஆடியாச்சு. அடுத்து வைஷு, நீங்கள் தான். என்ன கயல், எனக்கு அந்தளவு டான்ஸ்லாம் ஆட தெரியாது, அதுவும் தனியாக எப்படி? கவலையே படாதீங்க, அப்பனாக்கா உங்களுக்கு கம்பெனி கொடுப்பாங்க. அப்போ ஓகே. கயல் விளையாடாத, நானும் போல. அட போங்கக்கா. ஹனி, பிள்ளைங்களாம் நல்லா டான்ஸ் ஆடுறாங்க போலயே. அதான் எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டு ஒரே ஆட்டம் தான் ஆடிட்டு இருக்காங்க. சரி, அவங்க சந்தோஷமா இருந்தா அது போதும். அது சொல்லுங்க அண்ணி, எப்பவுமா எல்லாரும் சேர்ந்து ஒன்றா இருக்க போகிறாங்க. இருக்கிற டைம் இந்த மாதிரி சந்தோஷமா இருந்தாங்கன்னா அதுவே போதும். எல்லாரும் சிரிச்சிட்டு கலகலன்னு இருக்காங்க. எப்போ பார்த்தாலும் ஆஃபீஸ் போயிட்டு வந்து வேலைன்னு இருப்பாங்க. இப்படி இந்த 4 நாள் தான் நல்லா சந்தோஷமா இருக்க போகிறாங்க போல. ஆமா அண்ணி. அவர் பர்த்டே பக்கத்தில் வந்துச்சுல, இன்னும் 1 வீக் தான் இருக்கு. நம்ம ஆர்டர் பண்ண கிஃப்ட்டும் கண்டிப்பாக அதுக்குள்ளே கிடச்சிடணுமே. கிடச்சிரும் தான் நினைக்கிறேன். எப்படியே இப்போ ஃபோன் பண்ணால் கண்டிப்பாக கிடச்சிரும் தான் சொல்லியிருக்காங்க, பார்க்கலாம். சூர்யா, இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். சீக்கிரமாக என்னோட லவ் உங்ககிட்ட நான் சொல்ல போகிறேன். நான் ஆசைப்பட்ட கிஃப்ட்டும் உங்களுக்கு ரெடி ஆகிட்டே இருக்கு. அதை கொடுத்து தான் நான் ப்ரப்போஸ் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கேன். கயல். வாங்க சூர்யா. என்ன கயல், இங்க தனியா உட்காந்துருக்க? ஒன்றும் இல்லை சூர்யா, சும்மா தான் அப்படியே கொஞ்ச நேரம் வெளியே உட்காந்துட்டு போகலான்னு. அதான் நானும் கேட்குறேன். பனி பெஞ்சிட்டு இருக்கு, இப்போ போய் வெளியே உட்காந்துருக்கேன். உனக்கு ஒத்துக்காதுன்னு உனக்கே தெரியும்ல, உடம்பு சரியில்லாம போகும்ல, எந்திரிச்சு உள்ள வா. இல்லை சூர்யா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வெளியே நல்லா இருக்குல்ல, அதான் கொஞ்ச நேரம். சரி, இஃப் யூ டோன்ட் மைண்ட், நானும் வேணா கொஞ்ச நேரம் இங்க உட்காரலாமா? உட்காருங்க. என்னாச்சு ஏதாச்சு ஏதேதோ ஆயாச்சு காணாத கண்ணுக்குள்ள காதல் இப்போ கண் ஹலோ, காச்சு. என்னாச்சு அப்படி பார்க்குறீங்க? ஒன்றும் இல்லை.
இல்ல ஏதோ கேட்கணும்னு உங்க வாய் வரையும் வந்துருச்சு போலயே. என்ன கேட்கணும்னு நினைச்சீங்களோ கேளுங்க. இல்ல உன்கிட்ட நிறைய சேஞ்சஸ் தெரியுதே. என்ன சேஞ்சஸ்? அது சொல்ல தெரியல, ஆனா ஏதோ சேஞ்சஸ் இருக்கு. உன்னோட பிஹேவியர்ல கண்டிப்பா ஏதோ சேஞ்சஸ் இருக்கு. அப்படியா? தெரியலையே. ஒருவேளை இருக்குமோ என்னமோ. ரொம்ப சந்தோஷமா இருக்க போல. ஆமா சூர்யா, நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சுல பாட்டி வீட்டுக்கு வந்து, அதான் அண்ணிங்கெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இதான் ஃபர்ஸ்ட் டைம் இல்ல, அதான் ஜாலியா இருக்கு. ஓ, ஓகே ஓகே. நீங்க? எனக்கு என்ன கையல், நானும் என் ஃப்ரெண்டோட ஃபேமிலியோட வெளியே வந்திருக்கேன். அப்படி இருக்கப்போ எனக்கு என் ஃப்ரெண்டு ஃபேமிலியில எல்லாரையுமே பிடிக்கும். ஸோ அவங்க கூட இருக்கப்ப எனக்கும் சந்தோஷமா தான் இருக்கு. சரி சரி. ஆமா, என்ன முடிவு பண்ணியிருக்க? எதை பத்தி கேக்குறீங்க? புரியலையே. நடிக்காத கையல், நான் எதை பத்தி கேட்குறேன்னு உனக்கு நல்லாவே புரியும். சும்மா என்கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்காத. நான் சீரியஸா கேட்குறேன், சொல்லு, என்ன முடிவு பண்ணியிருக்கேன்? என்ன சூர்யா நீங்க? நான் தான் ஏற்கனவே என் முடிவை சொல்லிட்டேனே. திரும்ப திரும்ப கேட்டா மட்டும் என் முடிவு மாறப்போதா என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்க எத்தனை முறை கேட்டாலும் சரி, நான் என் முடிவுல ஸ்ட்ராங்கா தான் இருக்கேன். ஸோ அதை மாத்திக்கவும் மாட்டேன். ஓ, ஓகே கையல், சரி, நான் உள்ள போறேன். அப்புறம் என்ன விஷயம்னு தெரியல, நீ ரொம்ப சந்தோஷமா இருக்க, அதெல்லாம் எனக்கு புரியுது. ஆனா ரொம்ப நேரம் இப்படி பணியில இருக்காத, உன் உடம்பு கொத்துக்காது கையல். சரி, பாய், குட் நைட். குட் நைட் சூர்யா. கொஞ்சம் கூட உன் மனசு மாறல கையல். நான் தான் பைத்தியக்காரன். நீ நல்லா சந்தோஷமா சிரிச்சிட்டு ஜாலியாக தான் இருக்க. ஆனால் நான் தான் வெளியே சிரிச்சாலும் உள்ள அழுதுட்டு இருக்கேன்டி. ஓ, நான் வெளியே சிரிக்கிறது கூட என் ஃப்ரெண்டு மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு தாண்டி அவன் ஏற்கனவே என்கிட்ட சொல்லியிருக்கான். ஆனால் உன் மனசு கொஞ்சம் கொஞ்சமாச்சும் மாறும் நான் எதிர்பார்த்தேன். சுத்தமாக மாறலல்ல. ஆனால் நீ இவ்வளோ சந்தோஷமா இருக்கல்ல. சரி, நீ சந்தோஷமா இருந்தா அதுவே போதும் கையல். நான் உன் கூட இருந்தா உனக்கு சந்தோஷம் இருக்காதுன்னு நீயே முடிவு பண்ணிட்டல்ல. சந்தோஷம், நீ எப்பவும் ஹாப்பியாக இருக்கணும், அதுவே எனக்கு போதும்.